ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்பிளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி. 29/11/2016 நவம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. துர்முகி வருடம் கார்த்திகை மாதம் 14ஆம் தேதி. இன்று அமாவாசை. இன்னைக்கு திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜ பெருமாள் விபீஷணாழ்வாருக்கு நடையழகு சேவை காண்பித்தருளல். பிரயாணத்திற்கு யோகினி பின்புறம் இருக்க காரியானுகூலம் ஆகும். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை. சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரங்கள்.
தமிழ் சாத்திரம் என்று போற்றப்படுகின்ற திருமந்திரத்தில் வாழ்வுக்கு தேவையான பல செய்திகளை நமக்கு திருமூலர் சொல்லுகிறார். நம்பிரான் திருமூலன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் திருத்தொண்ட தொகையில். அப்படிப்பட்ட திருமூலர் நம்முடைய வாழ்வுக்கு என்னென்ன தேவை என்பதை பட்டியலிடுகின்றார். நீ அம்பிகையை வணங்கு, அம்பிகை உனக்கு எல்லா விதமான சக்தியையும் கொடுப்பாள். அதுதான் இந்த திருமந்திர பாடல். 4ஆம் தந்திரத்திலே வைரவி மந்திரம் என்ற 6வது தலைப்பிலே 1103வது பாடல். இந்த பாடல் அம்பிகையினுடைய தவத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறது. அம்பாளுடைய தவத்தின் வலிமை. தையல் நல்லாளை தவத்தின் தலைவியை மையலை நோக்கும் மனோன்மணி மங்கையை பைய நின்று ஏத்தி பணிமின் பணிந்தபின் வெய்ய பவம் இனி மேவகிலாவே. நமக்கு பலவிதமான துன்பங்கள் வாழ்க்கையில் வருகின்றன. ஏன் வருகிறது என்றால் மனிதனாக பிறந்ததே காரணம் வினைப்பயன். பையன் அக்டோபர் ஏன் தேர்வு எழுதுகிறான்னா மார்ச்சில் ஃபெயில் ஆகிட்டான், அதனால் மறுபடியும் எழுதுகிறான் தேர்வு. அதுபோல் மனிதர்கள் வினைப்பயனாக பிறக்கிறார்கள். அப்போ என்ன செய்ய வேண்டும்? படித்து அக்டோபரில் பாஸ் பண்ணிட்டா தேர்ச்சி பெறுவதைப் போல நாம் இந்த வினையை அனுபவித்து விட்டால் நாம் மகிழ்ச்சி அடையலாம். இந்த வினையை நாம் ஒத்தி போட்டோம் என்றால் அல்லது வேறும் அதுக்கு மேலே மேலே வினைகள் செய்து கொண்டே இருந்தால் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டும். புல்லாகி புழாகி புருவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் பட்டியலிட்டு கொண்டே போகிறார் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர். இவ்வளோ பிறவியும் நீ பிறக்கணும்ப்பா. எனவே நீ மீண்டும் பிறக்க வேண்டாம், துன்பப்பட வேண்டாம் என்றால் பராசக்தியினுடைய திருவடிகளை பிடித்துக்கொள். அந்த பராசக்தியை தவம் செய்து கொண்டு இருக்கிறாள். இதுதான் நம்ம உணர வேண்டும். கடவுள்கள்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக ஜாலியாக இருப்பதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன நீ கடவுள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. ஆனால் நம்முடைய கடவுள்களெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்களே ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்குகிறார்கள், தவம் செய்கிறார்கள். அம்பாள் தவம் செய்கின்ற காட்சியைத்தான் சொன்னார். தையல் நல்லாளை தவத்தின் தலைவியை, தவத்திற்கெல்லாம் தலைவியாக இருக்கின்றவள் அம்பிகை என்று சொன்னார். சங்கரன் கோயிலில் கோமதி அம்மன் தவம் இருப்பதை ஆடித்தவசு என்ற ஒரு அருமையான விழாவிலே பக்தர்களெல்லாம் கொண்டாடுகிறார்கள். மாங்காடு, அந்த மாங்காடிலே காமாட்சி தவம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? ஊசியின் மேல் நின்று பஞ்ச அக்னிகள் 5 விதமான நெருப்புக்கு நடுவே ஊசியின் மேல் காமாட்சி மாங்காட்டிலே தவம் செய்கிறார் என்றால் இது எதை காட்டுகிறது? கடவுள்கள் மகிழ்ச்சியாக இல்லை, மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். என்ன வழிகாட்டுகிறார்கள்? தவம் என்பது என்ன? உற்றநோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. திருவள்ளுவர். நம்முடைய 5 புலன்களால் வருகின்ற இன்பங்களை எல்லாம் சகித்து கொள்வதுதான் தமம். அந்த தமம் என்பது புலன் இன்பங்களை அடக்கி கொள்ளுதல். அப்படிதான் நமக்கு வழிகாட்டுகின்றாள். தையல் நல்லாள். பெண்களுக்கு தையல் என்று பெயர். அழகான பேர். ஏன்? ஆண்களுடைய மனதை தைக்கிறார்கள், பிணைக்கிறார்கள், இணைக்கிறார்கள். எனவே தையல் நல்லாளை. இந்த அருமையான தையல் நாயகி என்ற பெயர் யாருக்கு இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் உள்ள அந்த அம்பாளுக்கு பெயர் தையல் நாயகி. அங்கு உள்ள இறைவனுக்கு பெயர் வைத்தீஸ்வரன். அங்குள்ள முருகனுக்கு பெயர் முத்துக்குமார சுவாமி. என்ன அருமையான ஒரு ஊர் தான். புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் பொக்கினேனே. அருமையாக சொல்வார் வைத்தீஸ்வரன் கோயில். அங்கு உள்ள அம்பிகைக்கு பெயர் தையல் நாயகி. அதைத்தான் திருமூலர் குறிப்பிடுகின்றார். தையல் நல்லாளை தவத்தின் தலைவியை மையலை நோக்கும் மனோன்மணியை. அருமையான வாசகம். மையல் என்றால் மயக்கம்னு அர்த்தம். ஒரு அருமையான சிந்தனையை சொல்கிறார் திருமூலர். மனித வாழ்க்கையை நமக்கு மையலை கொடுப்பதும் பெண்கள்தான், அந்த மையலை நீக்குவதும் பெண்கள்தான். இது ரெண்டுமே அவங்க தான். பெண்களால் தான் ஒரு மனிதனுக்கு கவர்ச்சி வருகிறது, ஈர்ப்பு வருகிறது வாழ்க்கையின் மேலே.
உண்மையிலேயே அந்த கவர்ச்சியை அவர்கள் கொடுக்கவில்லை என்றால் எல்லாம் பட்டினத்தார் மாதிரி கையில் கரும்பு வச்சுக்கிட்டு துறவியாக போய்விடுவார்கள். ஆனால் அந்த தையல் தான் வாழ்க்கையிலே ஆண்களை கவர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் அதே தையல்தான் அந்த கவர்ச்சியை நீக்கி ஞானத்தை கொடுக்கிறார்கள். ஞானத்தை கொடுப்பவர்களும் அவர்கள்தான், மோகத்தை கொடுப்பவர்களும் அவர்கள்தான். எனவேதான் ரொம்ப அழகாக சொன்னார், தையல் நல்லாளை தவத்தின் தலைவியை மையலை நோக்கும் மனோன்மணியை. நீங்கள் அவளை வணங்கினால், அந்த பைரவியை பராசக்தியை வணங்கினால், வெய்ய பவம், பவம் என்றால் வினைன்னு அர்த்தம். அந்த வினை எதால் வருதுன்னா பாவத்தினால் வருது. பவம் பாவம். பாவம் என்றால் நாம் செய்யக்கூடாத ஒன்றுக்கு தான் பாவம்னு பேர். நாம் செய்ய வேண்டியது புண்ணியம், செய்யக்கூடாது பாவம். பவம் என்றால் வினை, அதால் வருவது பாவம். எனவே இந்த பவமும் பாவமும் நம்மை விட்டு போக வேண்டுமென்றால் அம்பிகையின் பதம் நினைக்க வேண்டும். பதம் என்றால் பாதம். எனவே அம்பிகையினுடைய திருவடிகளை நாம் நினைந்தால் நம்முடைய வினைகள், நம்முடைய துன்பங்கள் தானாக அகலும். அந்த துன்பங்கள் அகன்றால் வாழ்க்கையிலே மேம்பாடு நமக்கு கிடைக்கும் என்று திருமூலர் இந்த அருமையான வைரவி மந்திரம் என்ற ஒரு தலைப்பிலே நமக்கு சொல்லுகின்றார். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். தென் திசையினுடைய திலகமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு திருத்தலம் திருமாலிருஞ்சோலை. இந்த திருமாலிருஞ்சோலையை பீஷ்மர் சேவித்திருக்கிறார். அவர் தன்னுடைய அந்திம காலத்தில், அதாவது கடைசி நாள்களில், இந்த சகஸ்ரநாம என்கின்ற அந்த உயர்ந்த விஷயத்தை நமக்காக அருளி செய்தார். அதில் திருமாலிருஞ்சோலை கள்ளழகரான விஷ்ணுவை எப்படி போற்றுகின்றார்? சங்குசக்கர கதாகட்னி ஷார்ங்கதன்வா கதாதர என்று அவ்வளவு அழகாக அந்த சக்கரதாரியை, அந்த அழகனை போற்றி பரவுகின்றார் என்று பார்க்கின்றோம். எம்பெருமானுடைய திருக்கரங்களில் இந்த சக்கரத்தாழ்வான், இந்த சுதர்சனர் மிகவும் அழகாக வீற்றிருக்கின்றார். இந்த திருமாலிருஞ்சோலையில் பாதுகாப்பு கருதி எம்பெருமானுடைய திருக்கரங்களில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வானை தாயார் சன்னதிக்கு பின்புறத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கின்றனர். இதில் என்ன சிறப்பு? வேறு எந்த தலத்திலுமே இப்படி ஒரு சிறப்பை நம்மால் தரிசிக்கவே முடியாது. இந்த திருமாலிருஞ்சோலையில் பிம்ப ரூபத்தில் இருக்கின்ற அந்த சக்கரத்தாழ்வானுடைய மேற்புறத்தில், கீழ்ப்புறத்தில் ரொம்ப அழகான விசேஷமான எம்பெருமான் சேவை சாதித்து கொண்டிருக்கின்றார். மேல்புறத்தில் ஹிரண்ய சம்ஹார நரசிம்மராகவும், கீழ்ப்புறத்தில் ஸ்ரீ வராகமூர்த்தியாகவும் எம்பெருமான் சேவை சாதிக்கின்றார். அப்பேற்பட்ட சுதர்சனரை ஆழ்வார் தம்முடைய பாசுரத்தில் காண்பிக்கின்றார். எப்படி காண்பிக்கின்றார்? பல பல நாளஞ்சொல்லி பழித்த சிசுபாலன் தன்னை அலவலமை தவிர்த்த அழகன் அலங்காரன் மலை, குலமலை கோலமலை குளிர் மாமலை கொற்றமலை நிலமலை நீண்டமலை திருமாலிருஞ்சோலையதே என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். ராஜசூய யாகம் என்கின்ற ஒரு யாகத்தை தருமர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதில் முதல் மரியாதை யாருக்கு போக வேண்டும் என்கின்ற ஒரு சர்ச்சை. எல்லோரும் கூடி, சான்றோர் பெருமக்கள் எல்லோரும் கூடி அந்த முதல் மரியாதையை எம்பெருமான் கண்ணனுக்கு அளிக்க வேண்டும் என்று முடிவானது. அங்கு சிசுபாலன் இருக்கின்றான். ஏற்கனவே தனக்காக நிச்சயம் செய்யப்பட்ட ருக்மிணி பிராட்டியை இந்த கண்ணன் தேரிலே கொண்டு சென்று விட்டான் என்று பார்க்கின்றோம். அந்த வேதனை,
அந்த அவமானம், அந்த கோபம், அதனால் கண்ணபெருமானை பலபடியாக திட்டுகின்றான், பலபடியான தீமை வார்த்தைகளை எடுத்துச் சொல்கின்றான் என்று பார்க்கின்றோம். கண்ணன் ஒரே ஒரு நிபந்தனையை விதித்திருந்தான். என்ன நிபந்தனை? இந்த சிசுபாலன் செய்கின்ற 100 குற்றங்களை பொறுத்து கொள்வேன், அதற்கு மேல் தாண்டினால் நானே அவனை அழித்து விடுவேன் என்று சொல்லியிருக்கின்றான். அதனால் கண்ணன் என்ன செய்தானாம்? சிசுபாலன் சொல்லுகின்ற ஒவ்வொரு குற்றத்தையும் எண்ணிக்கொண்டே வந்தானாம். 1, 2, 10, 20, 50, 80, 100 என்று ஆகிவிட்டது. 100ஐ கடந்த நிலையில் தன்னுடைய சக்கராயுதத்தை பயன்படுத்தி சிசுபாலனை வதம் செய்தான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வான் இந்த திருமாலிருஞ்சோலை அழகனுடைய திருக்கைகளிலே அழகாக வீற்றிருக்கின்றது என்று ஆழ்வார் காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட சிசுபாலனுடைய மனம், அப்படியே குரோதத்தால் இருந்த அந்த மனம் அடங்குவதற்கு எம்பெருமான் தன்னுடைய அழகை காட்டினானாம். அதைத்தான் ஆழ்வார் அனுபவிக்கின்றார். அழகன் அலங்காரன் என்று அனுபவிக்கின்றார். ஒருவர் அபிஷேக பிரியர் என்றால் இவரோ அலங்கார பிரியர். அதைத்தான் ஆழ்வார் காண்பிக்கின்றார். அப்படிப்பட்ட மலை ஒன்று உண்டு. அது என்ன மலை? அதுதான் குலமலை, குலத்தவர்களுக்கான மலை என்று ஆழ்வார் சொல்லிவிட்டார். அப்படியென்றால் ஜாதியை ஆழ்வார் வளர்த்து கொண்டிருக்கின்றாரா என்று கேட்டால் இல்லை. இது நாம் உலகத்தில் சொல்லக்கூடிய சாதி பிரச்சனை கிடையாது. மாறாக இந்த அடியார்கள் எல்லாம் சேர்ந்திருக்கின்ற ஒரு மலை, அடியார் குழுவினர், அடியார் கோஷ்டியினர் இருப்பதான மலை, அதை குலமலை, அழகான மலை, குளிர்ந்த பெரிய மலை, வெற்றியை கொடுக்கக்கூடிய மலை என்று காட்டுகின்றார். என்ன வெற்றி? அடியார்களுக்கு ஆண்டவனை கொண்டு வந்து கொடுப்பதும், ஆண்டவனுக்கு அடியார்களை கொண்டு வந்து கொடுப்பதுமாகிய வெற்றியை தரக்கூடிய மலை இந்த திருமாலிருஞ்சோலை மலை என்று ஆழ்வார் அனுபவிக்கின்றார். நாமும் அந்த மலையை அனுபவிக்கலாம்.